வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்திகளுடன். நான் சாம்பவி குமார்லிங்கம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவிடம் வாக்குமூலம் பதிவு. ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து திஸ்ஸ அத்தநாயக்க நீக்கப்பட்டமை சட்டவிரோதமானது, உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. சிரச விசாக் வலயத்தை பார்வையிட இன்றும் மக்கள் வெள்ளம். இனி விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவிடம் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிற்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளார். சத்தோச நிறுவனத்தில் இடம்பெற்றுள்ள நிதி மோசடி தொடர்பில் முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகளுக்காக வாக்குமூலம் பெற முன்னாள் அமைச்சர் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிற்கு அழைக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சரிடம் தற்போது வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்கவை ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து நீக்கும் செயற்பாடு உரிய நடைமுறைக்கு மாறாக சட்டவிரோதமான முறையில் இடம்பெற்றுள்ளதாக உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. திஸ்ஸ அத்தநாயக்க தாக்கல் செய்திருந்த மனு மீதான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களான ரோஹிணி மாரசிங்க, பிரியந்த விஜயவர்தன மற்றும் புவனேக அலுவிஹாரி ஆகியோர் மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் இந்த மனுவை விசாரணை செய்திருந்தது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சர் பதவியை ஏற்றதன் பின்னர் போலி ஆவணம் தயாரித்த குற்றச்சாட்டில் தாம் கைது செய்யப்பட்டதாக திஸ்ஸ அத்தநாயக்க தாக்கல் செய்திருந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த போது தாம் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டிருந்தது. கட்சியிலிருந்து நீக்குவதற்கு முன்னதாக அது தொடர்பில் தமது தரப்பு நியாயத்தை எடுத்துரைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை எனவும் திஸ்ஸ அத்தநாயக்க நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதற்கமைய கட்சியிலிருந்து தம்மை நீக்குவதற்கான நடவடிக்கை இயற்கை நியதிகளுக்கு முரணாக இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயங்கள் குறித்து ஆராய்ந்து ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து தாம் நீக்கப்பட்ட விதம் சட்டவிரோதமானது என தீர்ப்பளிக்குமாறும் திஸ்ஸ அத்தநாயக்க கோரிக்கை விடுத்திருந்தார். மனுவில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, பொதுச் செயலாளர் கபீர் ஹாசிம் மற்றும் கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தனர். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனமும் ஜான் கீல்ஸ் கூட்டு நிறுவனமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள சிரச விசாக் வலயத்தின் 3ஆம் நாள் இன்றாகும். சிரச விசாக் வலயத்திற்கு இன்றைய தினமும் வருகை தரும் பக்தர்களுக்கு புத்தபெருமானின் புனித சின்னங்கள் மற்றும் புத்தபெருமானின் பிரதம சீடர்களின் சின்னங்களை தரிசிப்பதற்கான சந்தர்ப்பம் கிட்டவுள்ளது. அத்துடன் அலங்கார பந்தல், விசாக் வெளிச்சக்கூடுகள் மற்றும் பக்தி பாடல் நிகழ்வுகளையும் பார்வையிட முடியும். நாட்டின் பல பகுதிகளிலிருந்து வருகை தரும் பக்தர்களுக்கான அன்னதான நிகழ்வுகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளன.
சிரச விசாக் வலயத்திற்கு வருகை தருவோர் அனகாரிக தர்மபாலவின் தர்ம பிரசார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தையும் பார்வையிடுவதற்கான வாய்ப்பு இம்முறை கிட்டியுள்ளது. சிரச விசாக் வலயத்திற்கு நேற்றிரவும் பெருந்திரளான மக்கள் வருகை தந்தனர். கொழும்பு 2 பிரேபுக் பிளேஸில் அமைந்துள்ள MTV MBC தலைமை அலுவலக வளாகத்தில் 5வது தடவையாகவும் சிரச விசாக் வலயம் இம்முறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.